வணக்கம். இன்று சொல்வனத்துல நம்ம என்விடியா ஸ்பெஷல் என்விடியா ஜிடிசி இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்க. நண்பர்கள் பலரும் போயிட்டு வந்திருந்தாங்க. நாங்கெல்லாம் முழுமையா அதை தொடர்ச்சியா பார்த்திருந்தோம். தினேஷ் வாங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம் பாபா, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சிப் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம என்விடியா பத்தி பேசிட்டு இருந்திருக்கோம். இப்போ இந்த வாட்டி ஜிடிசில அருமையான அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதை பத்தி பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் பாபா. சூப்பர். அடுத்த அடுப்புல வழக்கம் போல நம்ம சிக்ஸரோட ஆரம்பிப்போம். சொல்லுங்க, உங்களை கவர்ந்த தலை 3 திட்டங்கள் இல்ல எண்ணங்கள் இல்ல பார்வைகள் என்விடியால இருந்து என்ன உங்களை முக்கியமா கவர்ந்தது? கண்டிப்பா. முக்கியமா இந்த ஜிடிசி 2026 கான்ஃபரன்ஸ் என்ன நிரூபிச்சுன்னா, என்விடியாவோட இடம் ஏஐல எப்படிப்பட்ட முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் லீடர், நான் தான் எப்படி லீட் பண்றேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்டா தான் இருந்துச்சு. ஸோ குறிப்பா ஃபாஸ்ட் அவங்களுக்காக எனக்கு கவர்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அவங்களோட சிப் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ முன்ன சிப் பை சிப்பா மேனுஃபேக்சர் பண்றதாங்க. இப்போ 7 சிப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஜிபியூஸ், சிபியூஸ், ஸ்விட்சஸ், எல்பியூஸ் எல்லாமே அவங்களே இன்டெகிரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுலதான் வேரா ரூபின் அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஏற்கனவே என்விடியா பிளாக்வெல் டெக்னாலஜிஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஹெச் சீரிஸ் ஜிபியூஸ், இன்னைக்கு எல்லாருமே அடிச்சு பிடிச்சு வாங்குற ஹெச் சீரிஸ் ஜிபியூஸ் பிளாக்வெல் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட அடுத்த கட்டமா தான் இப்போ இந்த 7 சிப் வேரா ரூபின் ஆர்கிடெக்சர் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல அவங்களே சிபியூ, அவங்களே ஜிபியூ எல்லாம் தயாரிச்சு சிபியூ சூப்பர் கம்ப்யூட்டர் பாக்ஸ் அப்படின்னு கொண்டு இருக்காங்க. ஸோ ஏஐ இன்னைக்கு நீங்க ஒரு டேட்டா சென்டர்ல உங்க சிப்லயே அவங்கலாம் பில்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்சல் பண்ணி கொடுக்கறதா ஒண்ணு. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது இன்னைக்கு என்விடியா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான கம்பெனின்னு தெரியும். அவங்களோட பிசினஸ் ரெவென்யூ ரொம்ப அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க தெரியும். ஸோ இவங்க இன்னைக்கு அவர் சொன்ன இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து $1 trillion, அதாவது $1000 பில்லியன் ரெவென்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தடி 2027, அதாவது இப்ப 2026 வந்துட்டு இருக்கு. அடுத்த வருடம் முடிவுக்குள்ளார நாங்க $1 trillion ரெவென்யூ சம்பாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம அது எப்படி அச்சீவ் பண்றோம், அதுக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சன் சூப்பரா விளக்குனாரு. ஸோ ஆக மொத்தம் இது ஒரு டாமினன்ஸ் ஆஃப் என்விடியா பாடுறா, நாங்க தான் இருக்கோம், எப்படி இருக்கோம் பாருங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் நீங்க பாபா, நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா நீங்களும் சிலதான் பார்த்துட்டு உங்களோட முக்கியமான சாஃப்ட்வேர் சைட்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நீங்க கவனிச்சுட்டு வந்திருந்தீங்க. நம்ம பேசிட்டு இருந்தோம். உங்களோட டாப் சொல்லுங்களேன். நீங்க நிச்சயமா டாப்னு எடுத்த உடனே வந்தது, எல்லாரும் ரொம்ப பாராட்டினது அந்த ஓலாஃப் வந்ததுதான். அது கியூட்டா ஹாய் சொல்லிச்சு. அது இருக்கட்டும். பட் அவர் வழக்கம் போல ஒரு புது மெட்ரிக்கை ஒண்ணு உள்ள விட்டாரு. அதை பத்தியே நம்ம பேசுவோம். அதாவது இனிமே நீ எல்லாம் எவ்வளவு கோடு அடிக்கிற, எவ்வளவு புல் ரெக்வெஸ்ட் பண்றங்கிறதெல்லாம் இனிமே மேட்ரே கிடையாது. எவ்வளவு டோக்கனை செலவழிக்கிறேங்கிறதுதான் இனிமே நாங்க ஒன்ன பார்க்க போறோம். நாங்க ரொம்ப, என்னை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது, நான் அலுவல்ல சொல்லிட்டே இருப்பேன், நிறைய யூஸ் பண்ணுங்க, பயப்படாம யூஸ் பண்ணுங்க, எதுக்கு வேணா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் இந்த மாதிரி அதாவது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது நம்ம எதுல மெஷர் பண்றோமோ அதை வச்சுதான் ப்ரொடக்டிவிட்டி எல்லாருமே இது பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மெட்ரிக்கை இவர் இங்க போட்டு உடைச்சது, அவர் அழகா நம்பர்ஸே சொன்னாரு. அதை பத்தி எல்லாம் விரிவா பார்ப்போம் பின்னாடி. மிக முக்கியமானது, இது எல்லாத்தையும் விட இந்த டோக்கன்லாம் இதெல்லாம் ஒரு இது ஏத்துறதுக்கு, வைப் ஏத்துறதுக்கு, நம்ம ஜென்சி பாஷையில அனிருத் இதுல சொல்றதா இருந்தா. பட் ஓப்பன் கிளாக் இதுவா ஒரு சேஃபா ஒரு நீமோ கிளான்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ஆப்பிள் பிளே ஸ்டோர் வந்த போது என்னையா இவங்க பிளே ஸ்டோர்னு ஒண்ணு கொண்டு வராங்க, இதெல்லாம் எப்படி சரிப்படும், ஏற்கனவே தான் கூகுள்லாம் நல்லா வச்சுட்டு இருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் வச்சுட்டு இருக்காங்க, யார் வேணா எதை வேணா டெவலப் பண்ணலாம் அப்ளிகேஷன் இதுல, இது என்னது இது இவ்வளவு கட்டுப்பட்டித்தனமா இருக்கு அப்படின்னு யோசிச்சோம். ஆனா அந்த கட்டுப்பட்டித்தனம் நம்ம எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம். ஓப்பன் கிளால ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது அத ரொம்ப அழகா நீமோ கிளான்னு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஹலோ வேர்ல்டு அடிக்கிற மாதிரி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் போட்டா போதும், உடனே உங்களோட மெஷின்ல இருந்து உங்களுக்கு இது ஒர்க் ஆகுது, நீமோ கிளா ஒர்க் ஆகுது. ஆனா அது ஒரு பாதுகாப்பா ஒர்க் ஆகுது. இப்போ எதுவுமே தெரியாம யாராவது பண்ணா கூட ரொம்ப சேதாரம்லாம் எதுவும் இல்லாம தப்பிச்சுக்க முடிகிற மாதிரி. ஸோ இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாக்குறேன். அவர் சொன்ன அந்த டோக்கன் மெட்ரிக், அப்புறம் ஓலாஃப் மாதிரி எங்க பார்த்தாலும்
ரோபோட்கள் வந்து சின்ன சின்ன வேலைகள் பண்ண முடியும்னு தைரியமா எல்லார் வீட்லயும் ஒரு ரோபாட்டுங்கிற கான்செப்டா இருக்கட்டும், நிமோக்லாவா இருக்கட்டும், விரிவா பார்ப்போம். நம்ம இதுக்குள்ள போயிடலாம். எனக்கு தெரியாத சப்ஜெக்ட் வேற ரூபின், அப்புறம் கிராக்குன்னு. நான் கிராக்குன்னு உடனே என்ன ட்விட்டரை வந்துட்டு அக்வைர் பண்ணிட்டாரான்னு கூட யோசிச்சேன். அப்புறம் தான் பார்த்தா இவங்க ஒரு சிப் வச்சிருக்காங்க. கிராக்குன்னா எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறதுனால எல்லாரும் இதை வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுட்டேன். அப்புறம் சுவிட்ச் எல்லாம் எடுத்துன்னு வந்து காமிச்சாரு. எனக்கு எல்லாமே எனக்கு ஏதோ கல்லூரியில படிக்கிற மாதிரி தலைக்கு மேல எல்லாமே பறந்து இருந்தது. கொஞ்சம் அதெல்லாம் சொல்லுங்க, என்னது இது 7 சிப்பு 5 சுவிட்ச் ஏதோ டெராபைட் போறது அப்படின்லாம் ஏதோ கணக்கெல்லாம் சொல்லியிருந்தார் ரொம்ப விரிவா அவரு. கண்டிப்பா கண்டிப்பா. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த டீமிஸ்டிஃபை பண்ணிடலாம். முன்ன வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம NVIDIAன்னு பேசுறப்ப வந்துட்டு இந்த ஜிபியூஸ் பத்தி தான் இப்போ பேசிட்டு இருப்போம். கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு CPU, நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து CPU எப்படி தேவையோ, ஜிபியூஸ் அப்படிங்கிறது வந்து துரிதமாக கணிதங்களை கணக்குகளை போடுறதுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ்டு சிப்பு தான் வந்துட்டு ஜிபியூஸ். அதுதான் வந்து எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ NVIDIA வந்து எல்லா டேட்டா சென்டர்ஸும், அமேசான் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், இல்ல அஜூர் ஆகட்டும், அவங்க எல்லாம் அவங்களோட டேட்டா சென்டர்ல வந்துட்டு இந்த ஜிபியூஸ் தான் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதை தவிர அவங்க தனித்தனி ஜிபியூஸ், தனித்தனி டிபியூஸ் எல்லாம் வந்துட்டு கூகுள் வச்சிருந்தாலும் கூட இந்த ஜிபியூஸ் வந்து தான் இதுதான் இன்னைக்கு வந்து ஓப்பன் ஏஐல இருந்து XAI, அதாவது மஸ்கோட XAIல இருந்து பெர்ப்ளெக்சிட்டி எல்லாருமே இந்த ஜிபியூஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது டீப்சிக் கூட சைனால இருக்கிற மாடல் கூட ஜிபியூஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி NVIDIA தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல என்னன்னா இந்த டேட்டா சென்டர்ல இதை போய் நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா இதுக்கு இந்த ஜிபியூ கூட இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு CPU வாங்கணும். ஸோ அதையும் NVIDIA தான் முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சொன்னது கிராக் அப்படின்னு சொல்றாங்க. கிராக் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்றதுக்கான ஒரு வேர்ட் தான் கிராக். அந்த பேரை தான் வந்துட்டு நம்ம தலைவர் GROK அப்படின்னு மாத்தி வச்சிருக்காங்க. லாஸ்ட் லெட்டர் மாத்திரம் மாத்தி அவர் கிராக் அப்படின்றது அவங்க ஏ வச்சிருக்காங்க. அதுக்கும் இந்த கிராக் GROQ அப்படிங்கிற NVIDIAக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ இப்போ நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, NVIDIAல வந்துட்டு நம்ம ஜிபியூஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதுதான் வந்துட்டு இப்போ பிளாக்வெல் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற அவங்களோட ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அதை ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய மேசிவ் ஆர்கிடெக்சர். கோடா பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் அதை பண்ணியிருக்காங்க. இதோட அடுத்த ஜென்ரேஷனா இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா ரூபின் GPU அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. இது வந்து இதுதான் ஹெவி லிஃப்டர். அதாவது எப்படி இந்த ஜிபியூஸ் H800 சீரிஸ் ஒர்க் பண்ணுதோ அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான் இந்த ரூபின் GPU அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுல வந்து அதோட நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். அது GPU. ரெண்டாவது வந்துட்டு CPUஸ்க்கு வந்து வேற CPU அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கஸ்டம் ப்ராசஸர். இது வந்து CPU அது வச்சிருக்காரு. இப்போ வந்து அடுத்தது இங்க தான் கிராக் 3 அப்படின்னு நீங்க கிராக் அப்படின்னு சொல்றோம்னா அது வந்து LPU அப்படிங்காங்க. அது என்னன்னா லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூனிட். ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட், லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூனிட், இந்த மூணையும் வந்துட்டு ஒரே சமயத்துல இது பண்ணிருக்காங்க. இந்த கிராக் CPU வந்து LPUவோட முக்கியத்துவம் என்னன்னா அதுல என்னது அந்த லாங்குவேஜ் சிப். நம்ம இப்போ வந்து LLM கூட இன்டராக்ட் பண்றோம் இல்லைங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த சிப்புக்குள்ளேயே இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து சிப்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அடுத்தது வந்து இந்த சிப்ஸ் எல்லாம் உன்னோட இன்டராக்ட் பண்றது வந்து அதை வந்து கனெக்டிங் ஒரு பஸ் அப்படின்னு சொல்லுவோம், பஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொன்னோம். அது இன்டர்னல் நெட்வொர்க்கிங். ஸோ அதுலயும் என்ன பண்ணியிருக்காருன்னா NVLink 6 அப்புறம் ஸ்பெக்ட்ரம் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஹை ஸ்பீட் ஹைவேஸ், அதாவது ஒவ்வொரு இந்த ஜிபியூஸ்குள்ளேயும் CPUஸ்குள்ளேயும் இன்டராக்ட் பண்றதுக்கு வந்து அது இந்த ஜிபியூஸ் எல்லாம் ஃபாஸ்டா இருந்தா மட்டும் அதுக்கு பரிமாறம், தகவல் பரிமாறும் வீதிகள் அதுவும் வந்துட்டு கிளியரா இருக்கணும், அதுவும் ஃபாஸ்டா இருக்கணும். அதுதான் வந்துட்டு நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்துட்டு NVLink 6 ஸ்பெக்ட்ரம் 6 அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்திருக்காரு. அப்புறம் வந்து சிப்பை எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு, ஆர்கஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ப்ளூஃபீல்ட் DPU அப்படின்னு வச்சிருக்காரு. அதையும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்தையும் முடிஞ்ச பிறகு முக்கியமா வந்துட்டு இதெல்லாம் எங்க நீங்க ஸ்டோர் பண்ணுவீங்க இல்லைங்களா, அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டைம்ல ரேக் அப்படின்னு சொன்னாங்க. அடுக்கி வைக்கிற ரேக். நீங்க ஒரு டேட்டா சென்டரோட பிக்சர் பாத்தீங்கன்னா நிஜமாவே ஒரு ரேக்கா இருக்கும் இல்லையா, அந்த ரேக் தான். அதையும் எப்படி ஸ்டோர் பண்ணணும், அது எங்கெல்லாம் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லைங்க, அதை வந்து ரேக் அப்படின்னா அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இணைஞ்ச ஒரு காம்பனன்ட் தான். ஸோ அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் முன்னா வந்துட்டு டெரா ஃபிளாப், மெகா ஃபிளாப் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, FLOP அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது 3.6 எக்ஸா ஃபிளாப், அதாவது 10 to the power of 12 அப்படின்னு நினைக்கிறேன். அதான் அவனோட நான் இது சொல்றேன். அதாவது ஒரு செகண்டுக்கு வந்து 3 குவிண்டிலியன், அதாவது 1000 ட்ரில்லியன் இதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அதோட காஸ்டிங் குறைச்சிருக்காரு.
இது எல்லாம் முடிஞ்ச பிறகு மூணாவது விஷயம் வந்துட்டு நாம சொல்லியிருக்க இந்த டேட்டா சென்டர்ல வந்துட்டு இப்போ கூட இந்த வைசாக்ல வந்தப்போ கூட நிறைய பேர் அதை இந்தியாவில கூட கொஞ்சம் எதிர்த்து பேசுறாங்க. என்னன்னா இது நிறைய தண்ணி தேவைப்படும், கூலிங் பண்ணணும். ஸோ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட்ல போயிட்டு அந்த கூலிங் சிஸ்டம் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்க வந்து இந்த சிப்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிறப்போ மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்க அந்த கூலிங் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு பைப்ல தண்ணி போய் அதை அவங்க ஃப்ரீஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுதோ அது மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ அந்த இதையும் வந்துட்டு அதையும் இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்எக்ஸ் மேக்ஸ், கியூ ஃபிளெக்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பர்ஃபார்மன்ஸ் அதுலயும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, சிப்ஸ், நெட்வொர்க்கிங், பாடி, அதாவது நான் சொன்ன அந்த ரேக்கு, கூலிங், இது எல்லாம் சேர்த்து ஒரு டேட்டா சென்டர். இது எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி NVIDIA என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து ஏஐ ஆர்கிடெக்சரை, ஏஐ வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இவங்க வந்து ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் இதுல வந்து எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 7 சிப்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த வேரா ரூபின் அப்படின்னா அதுல மல்டிபிள் சிப்ஸ், இந்த இதோட சிப்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த எல்பியூஸ் எல்லாமே சேர்த்து ஒன்னும் ஒரு பேக்கேஜா கொடுக்குறாங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர் நடத்துறவங்களுக்கு இல்ல டேட்டா சென்டர்ல போறவங்களுக்கு ஒரு சின்ன கம்பெனியா இருந்தா கூட, நான் சின்ன கம்பெனி சொல்றது ஒரு சாதாரண ஒரு $500 மில்லியன் இருக்கிற ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், அதுவே இப்ப சின்ன கம்பெனி ஆயிருச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க வந்து அந்த ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர்ல ஏற்கனவே ப்ரீ கான்ஃபிகர்டா வாங்கிக்கலாம், அதுவே யூஸ் பண்ணிக்கலாம், அதில் நீங்க நினைச்சவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா இது. சோ அதுதான் இதுல வந்து முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பாக்குறேன். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. பருத்தி புடவையா காய்ச்சா நல்லா இருக்கும்பாங்க. நீங்க வந்துட்டு அவர் அப்படிதான் அங்க கொண்டு வந்தாரு. அதாவது அது பார்த்த போது நீங்க முன்னாடிலாம் நான் ரொம்ப யோசிப்பேன், இது வந்து எக்ஸ்டெண்டபிளா, இது வந்துட்டு இந்த ரேக்ல இன்னொன்னு எல்லாம் இப்படி எல்லாம் நம்ம எதுவுமே நீங்க சிந்திக்கவே வேணாம், மொத்தமா இதை வாங்குங்க, உங்களுக்கே நாங்க அடுக்கியே கொடுத்துருவோம். 16 வேணா 16 வச்சுக்கோங்க, 32, 4 வேணா 4 வச்சுக்கோங்கிற மாதிரி. அதுக்கு எக்ஸ்டென்ஷனுக்கும் அவர் சொன்னது அந்த ஸ்கேலிங் அப் ஸ்கேலிங் அவுட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அழகா விளக்கினீங்க, ரொம்ப நன்றி. அப்படியே நம்ம அந்த முக்கியமான இன்னொரு பார்வையை பார்த்துடலாம். அதாவது நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இந்த ஏஜென்டிக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்டுங்கிறது. மற்றவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அதாவது மைக்ரோசாஃப்ட்னு எடுத்துட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டரின்னு வைக்கிறாங்க. அது வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்களோட ஈகோ சிஸ்டம்ல நீங்க முழுக்க முழுக்க இது கிரியேட் பண்ணலாம், ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். கூகுள்னா அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு A2A ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கேன், MCPயை ஏதோ சப்போர்ட் பண்றேன், இதுக்குள்ள நீங்க விளையாடிக்கோங்கிறாங்க. கிளாட்னா அவங்க வந்துட்டு எங்களோட skills.mdக்கு வாங்க, முழுக்க முழுக்க நீங்க என்ன பண்ணிடலாம், இங்க இருந்தே நீங்க எல்லா CL லைப்ரரியாவும் நீங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு அங்க கூப்பிடுறாங்க. இது எல்லாமே ஓரளவு ஓப்பன் சோர்ஸ், அதாவது ஓப்பன் கனெக்ஷன்ஸ், நாட் ஓப்பன் சோர்ஸ். திறந்த மனசோட அரைக்கிறோம்னு சொன்னாலும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கதவை சாத்தி இறுக்கி ஒரு 3 தாப்பால் போடுற மாதிரி தான் இருக்கு. ஆனா NVIDIA இதுல வந்துட்டு ஒரு புது பார்வையோட வந்திருக்காங்க. ஏ பிளேயர், லேங் செயின், லேங் கிராஃப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப காலமா ஏஐல விளையாடிட்டு இருக்கிறவங்க அவங்களோட கை கோத்துண்டு ஏஜென்டிக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்ட விடுறாங்க. இந்த ஏஜென்டிக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்ட வந்துட்டு என்ன சொல்றாங்க, எல்லா துறைக்கும் நாங்க எடுத்துட்டு போறோம், ஒரு துறைன்னு கிடையாது. எதுக்கு உங்களுக்கு வந்துட்டு சின்னதா யோசிக்கிறீங்க, அதாவது எந்த துறையா இருந்தாலும், எந்த துறைனா அதாவது பேஸ வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நியோ மோட்ரான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஸ் மாடலை வச்சுக்கிறாங்க. அதுக்கு மேல வந்துட்டு ஒரு 5-6 கார் கம்பெனியா, ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸா உங்களுக்கு ஒண்ணு, ரொபாட்டிக் கம்பெனிஸா இதெல்லாம் தயார் பண்றீங்களா, ஆட்டோமேட்டட் மிஷினரி ட்ரை பண்றீங்களா உங்களுக்கு ஒண்ணு, உலகத்தை அதாவது ஃபிளைட்ஸோ இல்ல வார் இந்த மாதிரி கம்ப்ளீட் வேர்ல்ட வந்துட்டு மாடல் பண்றீங்களா உங்களுக்கு இன்னொன்னு, பயோடெக்கா, பயாலஜி, டாக்டர்ஸ், பயோகெமிஸ்ட்ரி இந்த ஃபீல்டுக்கு ஒண்ணு. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நாங்க வந்துட்டு இந்த கிட்ட நீங்க எவ்வளவு வேணுமோ எப்படி வேணுமோ பயன்படுத்திக்கலாம். அதுக்கான இன்டகிரேஷன்ஸ் வந்துட்டு ஒரு 20 பேரை கூட்டின்னு வந்துட்டாங்க. எல்லா டாப் 10 ரவுடிஸ்ங்கிற மாதிரி 4 டானை அடிக்கிற, சாரி 4 பேரை அடிச்சு நான் டானால 4 டானை அடிச்சு நான் டானானங்கிற மாதிரி எல்லாரையும் கூட்டின்னு வந்திருக்காங்க. சீமென்ஸ், சேல்ஸ்ஃபோர்ஸ், அதாவது நான் சீமென்ஸ் எதுக்கு சொல்றேன்னா ஒரு ஹார்ட்வேர் சைட்ல இருந்தும் சரி, சாஃப்ட்வேர் சைட்ல பெரிய ஆளா இருக்கிறவங்களையும் சரி எல்லாரையும் கூட்டின்னு வந்து நாங்க இன்டகிரேட் பண்ணிட்டோங்கிறாங்க. அண்ட் ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்கோம், அவங்களோட கைகோர்த்து பண்ணியிருக்கோம்.
அவங்களே இதுக்கு வந்துட்டு முழு ஒத்துழைப்பையும் உள்ள வந்து தானா ஆஜராகி இருக்காங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல. ஸோ இதை வந்து எப்படி பார்க்கலான்னு சொன்ன ஆப்பிள் வந்துட்டு, அதாவது எல்லார் கையிலயும் ஒரு டிவைஸ், செல்போன், லேப்டாப்புங்கிற மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம NVIDIA எல்லா துறைக்கும் கிளவுடோ ஏஐயோ உங்களுக்கு தேவைன்னா எங்ககிட்ட வந்தீங்கன்னா கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க வேணும்னா கிளவுடுக்கு whoever you want, AWSஓ அஷ்யூரோ GCPயோ நீங்க போய்க்கலாம், கூகுளோ நீங்க போய்க்கலாம். இல்ல உங்களுக்கு இன்னொருத்தர் தான் வேணும், சைனா பேஸ்ட் ஆல் வேணும்னா அவங்க கூடயும் நீங்க கை கோத்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணது ஒரு நல்ல பார்வையா பாக்குறேன். இது இப்பதான் வந்திருக்கு. இவ்வளோ பெருசா இவ்வளோ தூரம் அழகா எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் திட்டம் போடல. திட்டம் போட்டிருக்காரு, அதுக்கான ப்ளூ பிரிண்ட் கொடுத்திருக்காரு. இன்னொரு 3 மாசத்துலயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது எவ்வளவு தூரம் பயனடையுதுங்கிறத பார்த்து. அது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. வேற இந்த மாதிரி அவர் சொன்ன நம்பர்ஸை பத்தி கொஞ்ச நேரம் பேசலாம். அதாவது ஏதோ நிறைய நம்பர் சொல்லியிருந்தாரு, 1 ட்ரில்லியன்னாரு. அதுக்கப்புறமா அந்த ட்ரில்லியன்லயே அவர் மல்டி ட்ரில்லியன் டாலர் கம்பெனி, மல்டி ட்ரில்லியன் டாலர் இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த நம்பர்லாம் கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க. இப்போ NVIDIAக்கு என்ன லாபம் கிடைக்குது, NVIDIA எவ்வளவு வருமானம் கிடைக்குது, அவங்கள ஆப்பிளோட எப்படி ஒப்பிடலாம், இல்ல அவங்களோட நேரடி காம்படிட்டர்ஸோட எப்படி ஒப்பிடலாம், அப்படிங்கறத கொஞ்ச நேரம் சொல்லுங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பர் சூப்பர். நீங்க சொன்னது ரொம்ப அருமையா. ஃபர்ஸ்ட் ஏஜென்டிகே பத்தி ரொம்ப நல்லா விளக்குனீங்க. ஏஜென்டிகே வந்து எப்படி ஃபியூச்சர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த ஓப்பன் கிளா டெக்னாலஜி பத்தி நேத்து தான் பேசுன மாதிரி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து என்டர்பிரைஸ் கிரேட்ல கொண்டு வந்து இவங்க ஓப்பன் கிளால நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. நம்ம பேசுற சொல்லிட்டு இருந்தோம் வந்துட்டு அதுல நிறைய வல்னரபிலிட்டிஸ் இருந்துச்சு. அது செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கு. அதனால என்டர்பிரைஸ்ல இருந்துட்டு உங்களோட அலுவலகத்திலும் சரி என்னோட அலுவலகத்திலும் நம்ம பேசியிருக்கோம். எங்களுக்கு வந்து இன்னும் பிளாண்ட் தான் ஓப்பன் கிளா ஆச்சும் ஓப்பன் புக்கா இந்த இதெல்லாம் வந்துட்டு பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணி NVIDIA வந்துட்டு அதை வந்து நிமோ கிளா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து அதுல என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, என்டர்பிரைஸ் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு அருமையான விஷயத்த நீங்க சொன்னீங்க. ஸோ இப்போ அடுத்த நீங்க கேட்ட கேள்வி இந்த நம்பர்ஸ்க்கு போகலாம். இப்போ NVIDIA அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்கனவே நம்ம தெரியும் $1 trillion கம்பெனின்றதை தாண்டி இப்போ வந்து 4 ட்ரில்லியன் தாண்டி, அதாவது அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து $4 trillion அப்படிங்கிற ஒரு 4 ட்ரில்லியன் அப்படிங்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பல ஒரு நூற்றுக்கணக்கான நாட்டோட டோட்டல் பட்ஜெட்டை விட அதிகம். இப்ப நீங்க உலகத்துல வந்து இப்ப 190 நாடுகள் இருக்குன்னா அதுல கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு வந்து $4 trillion அவங்க டோட்டல் பட்ஜெட்டே கிடையாது. ஸோ அது எதுக்கு சொல்றோம்னா மற்ற நாடுகள் கம்மின்னு சொல்றதுல அந்த அளவுக்கு பணம் வந்து இவங்களுக்கு ரெவென்யூவா சரி இப்போ மார்க்கெட் கேப்பை இவங்க வச்சிருக்காங்க இந்த NVIDIAவோட வேல்யூ பிகாஸ் ஆஃப் த ஸ்டாக் பிரைசஸ். ஸோ இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ரெவென்யூ பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்துட்டு பில்லியன் கணக்கில் ரெவென்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். அவங்களோட growth பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டாக் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ரெவென்யூங்கிறது வந்துட்டு இந்த மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது வந்துட்டு உங்க ஸ்டாக் மார்க்கெட்டோட அந்த ஸ்டாக் பிரைஸை வச்சு ரெவென்யூ அப்படிங்கிறது எவ்வளவு விற்பனை செய்யறோம், மொத்தமா எவ்வளவு விற்பனை செய்திருக்கோம் அப்படின்றது. 2021 இப்போ கோவிட் முடிஞ்சப்போ அவங்களோட ரெவென்யூ வந்து ஒரு 16 பில்லியன் தான். இன்னைக்கு 2025 முடியும் திருவாரில் 250 பில்லியன், அதாவது 16 பில்லியன் எங்க இருக்கு, 250 பில்லியன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுவே அதிகம் நினைச்சிட்டு இருக்கிறப்பதான் வந்து இவர் என்ன சொன்னார்னா இதெல்லாம் கம்மிப்பா, 2027 எங்களோட இது வந்து 1 ட்ரில்லியன் ரெவென்யூவே அப்படின்றாங்க. அதாவது மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிறது அவங்களோட மொத்த ஸ்டாக் மதிப்பு, அதுல 1/4 வந்து ரெவென்யூ வரும். இன்னைக்கு இப்ப இன்னைக்கு 2027 இப்ப 2026 2027 அவ்வளவு வரும் அப்படின்னு சொன்னாரு. சோ இது நிறைய கம்பெனிஸ் வாங்குவோம்னு சொன்னார் இல்லையா. இவர் என்ன பண்ணாருன்னா இதுக்கு ஏன் இது இவ்வளவு முக்கியத்துவப்படுதுன்னா ஏற்கனவே இதுக்கான ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டாரு. இந்த வேற ரூபின் சிப் வந்து இப்ப நம்மளுக்கு இந்த மீட்டிங்ல தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த கான்ஃபரன்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணா கூட இது ஏற்கனவே அவங்க பார்ட்னர்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணி அந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டாங்க. மைக்ரோசாஃப்ட்ல இருந்து, ஓப்பன் ஏஐல இருந்து, கிராக்ல இருந்து எல்லாருமே ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்பவே 2027 அவங்க கண்டிப்பா 1 ட்ரில்லியன் ரெவென்யூ அடைகிறதுக்கு வந்து சாத்தியக்கூறு நிறையவே இருக்கு. ஸோ இதே மாதிரி அவங்க இன்னைக்கு இப்ப இந்த வெலாரூபின் ஆர்கிடெக்சரே பாத்தீங்கன்னா இந்த 2026 இருந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தா கூட இந்த சிப் செட்ஸ், இந்த நான் சொன்ன அந்த 7 சிப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அவங்க சொல்றது, அந்த சூப்பர் கம்ப்யூட்டர், ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு இனிமேல் தான் வரப்போகுது. H2, அதாவது இந்த வருடத்தின் 2ஆம் பாதியில் தான் வரப்போகுது.
ஸோ அந்த 2ஆம் பாதியில வருதுல இருந்து அடுத்து வர்றதுக்குள்ளார 1 ட்ரில்லியன் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இப்ப இல்லாம நீங்க இவங்களோட லாப நோக்குல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உலகத்திலேயே வந்துட்டு அதிகமான லாபமா, ஏன்னா நீங்க ரெவென்யூ இருக்கு, அது ரெவென்யூக்கு ஜென்ரேட் பண்றதுக்கு நீங்க ஆட்கள் கூலிக்கும் செய்கூலி சேதாரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு வந்துட்டு கூகுள் தான் ரொம்ப ப்ராஃபிட்டபிள் கம்பெனின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட்டே வந்துட்டு 132 மில்லியன் இருக்கு. அந்த விஷயத்துல பாக்குறப்ப இன்னைக்கு வந்து என்விடியாவுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து 250 பில்லியன் இருந்தாலும் கூட அதுல பாதி வந்து ப்ராஃபிட், பாதி வந்து அவங்களுக்கு வந்து சிப் மேனுஃபேக்சரிங் எல்லாம் போயிருது. இன்னும் ஒரு சிப் கம்பெனிக்கு அது ரொம்ப அதிகம். ஸோ அதை வந்து இப்போ அவங்க வந்து 1 ட்ரில்லியன் அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ப்ராஃபிட் மட்டுமே வந்துட்டு ஒரு 500 இருந்து 700 பில்லியன் டாலர் வரைக்கும் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு தான் முக்கியமான விஷயம். ஸோ இது நம்பர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அமேசான்ல பாத்தீங்கன்னா ரெவென்யூ வைஸ் பாத்தீங்கன்னா, அதாவது எவ்வளவு குட்ஸ் விற்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அமேசான் தான் வந்துட்டு ஒரு 800 பில்லியன் டாலர் அளவுக்கு ரெவென்யூ இருக்கு அந்த கம்பெனிக்கு. ஆனா அவங்களுக்கு என்னன்னா லாபம் கம்மி. ஏன்னா அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதுக்கான குட்ஸ் அண்ட் சேல்ஸ் வாங்கணும். அதாவது அமேசான் வந்து ஒரு ரீட்டைல் கம்பெனி மாதிரி தான் நிறைய பாத்தீங்கன்னா. AWS வந்து நல்லா ப்ராஃபிட்டபிளா இருக்கு. பட் நீங்க அவங்க ரீட்டைல் அந்த 216 பில்லியன் எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா முக்கியவாசி அவங்களோட சேல் பண்றதுனால தான். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு அமேசான்ல வந்துட்டு ஒரு சேர் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சேர் வித்தாங்கன்னா அந்த சேர் விற்கிறது வந்து $1000 விற்கிறாங்கன்னா அதுக்கான செய்கூலி சேதாரம் 950 இருந்து $980 வரைக்கும் ஆயிருது. ஸோ அதுல அவங்களுக்கு நிகர லாபம் வந்து 20 டாலர் தான் நிற்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்றப்ப என்விடியா அதே மாதிரி அவங்க ஒரு சிப் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக அந்த சிப் மேனுஃபேக்சருக்கு 10K $10,000 ஆச்சுன்னா அதை வந்து அவங்க வந்து 85,000 இருந்து 90,000 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து லாபம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ நம்ம நிறைய பினான்சியல் இதுக்குள்ள போயிட்டோம். இது வந்து எதுக்குன்னா ஒரு வைடரா எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது ஸோ கம்பேர் பண்றதுக்காக சொன்னது. ஸோ அதுதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ணோன்னா நிறைய பேர் இதை வந்து கேலி பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா அவங்க வந்து 1 ட்ரில்லியன் கம்மியா இருக்கே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர். ஏன்னா அவங்க இன்னைக்கு நிறைய இருக்கிற நிலைமையில வந்துட்டு 1 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வந்து என்னன்னா இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி H2ல ரிலீஸ் ஆனோம்னா ஆர்டர்ஸ் வந்துடும். அப்புறம் அடுத்த வருஷம் ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை 2ஆ பிரிச்சிருக்காங்க. இந்த வருஷமே அதுல 500 பில்லியன் வந்துடும், அடுத்த வருஷம் இன்னொரு 500 பில்லியன் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்தல 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. நாங்க வாங்குவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாங்கிட்டோங்க பாரு. இது வந்து அந்த கான்ஃபரன்ஸ்ல ஜென்சன் என்ன சொன்னார்னா, நாங்க வந்து 1 ட்ரில்லியன் வாங்க போறோம்லாம் சொல்ல, இதுதான் பில் இருக்குது, இதெல்லாம் இவங்க எல்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க, இதை 1 ட்ரில்லியனுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ரொம்ப அருமை. ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. சோ திரும்ப பார்வையாளர்களை நம்ம கவர்ச்சியான தலைப்புக்கு கூட்டிட்டு வந்துடலாம். DLSS 5 அங்கதான் அவர் ஆரம்பிச்சாரு. இந்த மொத்த கீனோட்டு இந்த மொத்த செஷனே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு துரந்தர் படம் பாக்குற மாதிரி அவர் அமைச்சிருந்தாரு. எடுத்த உடனே ஒரு சென்டிமெண்ட் காட்சி, அதாவது நீங்க எல்லாம் சின்ன பசங்களா இருந்த போது கேம் விளையாடி இருப்பீங்க இல்லையா அப்படின்னு ஒரு பால்ய கால நினைவுகளுக்குள்ள கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் டமால்னு DLSS 5 ஓப்பனிங் கொண்டு வந்தாரு. துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரியான சீன் அது. ஏன்னா DLSS 5க்கு முன்னாடி எப்படி இருந்தது, DLSS 5 போட்ட உடனே எப்படி இருந்ததுன்னு அவர் காமிச்ச விதமே நிறைய மீம்களை உண்டாக்கிச்சு. என்விடியா வழக்கம் போல ஜென்சன் தலையிலேயே கைய வச்சு அவர் ஆரம்பத்துல எப்படி இருந்தார், ஒரு அழகான பெண்ணா மாறினா எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் வேற கிண்டல் பண்ணியிருந்தாங்க. பட் சீரியஸா சொல்லணும்னா DLSS 5 ஒரு முக்கியமான டெக்னாலஜி. ஏன்னா நம்ம அதாவது இப்போ மெட்டாவர்ஸ் கொஞ்சம் கீழே இறங்கினாலும் அந்த கண்ணாடி போட்டுட்டு மக்கள் ஆட்டோமேட்டிக்கா பார்க்கும் போதெல்லாம் ரெண்டரிங் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலயும் உங்களுக்கு நம்ம இந்த இதான் பண்ணிட்டு இருக்கோம், ரெண்டரிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரெண்டரிங்கை எவ்வளோ எஃபிஷியண்டா, எவ்வளோ ஃபாஸ்டா, எவ்வளோ தத்ரூபமா கொண்டு வர முடியுங்கிறது வந்துட்டு DLSS 5 வரையா ஆட்டோமேட்டிக்கா பண்ண முடியும்னாரு. அதாவது லைட்டிங்கா இருக்கட்டும், அந்த ஸ்பேஷியல் வேர்ல்டை கிரியேட் பண்றதா இருக்கட்டும், காலை மாலை ஸ்னோ பெய்யுது, மழை பெய்யுது, அதுக்கப்புறமா இதா இருக்கு, மேகமூட்டமா இருக்கு, அதுக்கப்புறமா மலைகளுக்கு நடுவுல, அதுக்கப்புறமா ஒரு தீப்பத்தி எறிகிற ஒரு கேமிங் பேக்ரவுண்ட், எல்லாத்துலயும் அவர் விதவிதமா காமிச்சது அவ்வளோ தூரம் ரியலிஸ்டிக்கா, அவ்வளோ தூரம் அதாவது ஒரு ரத்தமும் சதையுமா ஒரு அந்த இடத்துக்குள்ளேயே போன மாதிரி இருந்தது. முன்னாடி வந்துட்டு நம்ம எப்பவுமே சொல்றது, இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணும்போது, வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது கம்ப்யூட்டர்ஸா இருக்கட்டும், ChatGPT இருக்கட்டும், ஒரு
மனிதனோட இது வரல, ஸ்லாப் வருதுங்கிற சொல்றத தவிர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான அடுத்த கட்டமா இந்த டேலஸ் ஸ்பைய பார்க்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த துரந்தர் மொமெண்ட்டுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதிரடி மொமெண்ட்டுங்கிறது இது. அவர் துப்பாக்கி எடுத்து சொல்ற மாதிரி டெவலப்பர்ஸ் எல்லாம் டேய் ஒன்ன கரை வைக்கிறங்கிறதுனாலதான் நான் விழுந்து இந்த வீடியோவே பண்றோம். அவர் என்னவோ அடுத்து நான் உங்களை கணிப்பிட போறதே நீங்க எவ்வளவு டோக்கன் செலவழிக்கிறீங்க, எப்படி செலவழிக்கிறீங்க, எதுக்காக செலவழிக்கிறீங்க அப்படிங்கறத பார்த்துதான் அப்படின்னு இருக்காரு. எல்லாரும் டோக்கனை உனக்கு 1000 டோக்கன் இவனுக்கு 10,000 அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தினேஷ். கண்டிப்பா நீங்க DLS5 பார்த்தீங்கன்னா அருமையா விளக்கினீங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் எப்படின்னா, இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா என்னதான் 3D ரெண்டரிங் பண்ணாலும் கூட அது வந்து 2 டைமென்ஷன் ஸ்பேஸ்ல ரெண்டர் பண்ணி அதை வந்து 3D மாடலை கிரியேட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, அந்த 3D அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல் வெக்டார் அப்படின்னு வெக்டார் ஸ்பேஸ் அப்படிங்காங்க. அதாவது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷன் ஸ்பேஸ்ல அந்த வெக்டார் இது பண்ணிடுவாங்க. ரெண்டாவது வந்து என்ன பண்ணாங்க, முதல்ல வந்து ரொம்ப ப்ரெடிக்டிவா இருக்கிற மாதிரி பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ணாங்க, ஜென்ஏ இருக்கிறதுனால ஜென்ரேட்டிவ் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஃபோர்காஸ்ட் பண்ற இந்த இன்ஃபரன்ஸ் லாஜிக்லாம் யூஸ் பண்ணிட்டு ப்ராபபிலிஸ்டிக்ல வந்துட்டு இந்த பிக்சல்ல என்ன கலர் வரும், எவ்வளவு நேரம் அந்த கிறிஸ்டல் ஒழிக்கணும் அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து இது எப்படி நான் பாக்குறேன்னா ஒரு குவாண்டம்க்கும் பைனரி வேர்ல்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் அதனாலதான் உங்களுக்கு வந்து இவ்வளோ இது பண்ணியிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அது பாக்குறப்போ அந்த DLS5 வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அமேசிங்கா இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கிருந்து நம்ம அப்படி பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இது வந்து நம்ம நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு வந்து இப்போ பயம் கொடுக்கும் விஷயம் என்னன்னா, நம்ம பண்ண வேண்டிய பல வேலைகளை வந்துட்டு ஏஏ பண்ணிடுது அப்படின்னு. ஸோ இது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து 2-3 இடத்துல கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறோட வாழ்க்கை அவங்களோட ரோல் அப்படியே மாறப்போகுது அப்படின்றாங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இல்ல ஒரு டேபிள் சேர் முன்னால ஒரு கம்ப்யூட்டர் முன்னால உட்காந்துட்டு மானிட்டர் அவரே தனியா ப்ரோக்ராம் பண்ற காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிளியரா சொல்றாரு. ஸோ அவர் வந்து ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து 500,000, அதாவது கிட்டத்தட்ட $500,000 சம்பளம். நிறைய பேர் இப்போ நீங்க NVIDIA பாத்தீங்கன்னாலும் சரி, கூகுள், ஓப்பன் AI, பெர்ப்ளெக்சிட்டி போன்ற பெரிய கம்பெனி நிறுவனங்கள்ல வேலை செய்யும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட $500,000 per வருஷத்துக்கு வாங்குறாங்க. ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாரு. எங்கிட்ட $1 million சம்பளம் வாங்குற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்துட்டு $5,000 டாக்கனை தான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னான்னா என்ன பொறுத்தலும் அவன் வேஸ்ட் அப்படின்றாரு. இது எப்படி சொல்றாருன்னா, அவங்க வந்து நிறைய அட்லீஸ்ட் வந்து $250,000 சம்மானம் உள்ள டோக்கன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்னைக்கு நினைக்கிறவங்க வந்து பாதிக்கு பாதி வந்து அவங்களோட வேலையில பாதிக்கு மேல அவர் வந்து 50 to 80% அப்படின்றாரு. அது வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ நீங்க வந்து இது வந்து ஒரு புதிய மெட்ரிக்கா போயிடும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது நீங்க என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அவரோட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து 500K கொடுக்கறதுனால 250K அளவுக்கு டோக்கன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றாரு. இப்போ நீங்க 100K கொடுத்தீங்கன்னா இது ஒரு புது மெட்ரிக்கா வந்துடும். நீங்க வந்து 50K டோக்கன் யூஸ் பண்ணலன்னா நீங்க சரியான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நீங்க இந்த ஏஐல வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு வந்து என்னன்னா நிறைய பேர் வேலை இழப்புகள் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஆட்களை தூக்கணும்னு ஆசை, அதாவது ஆட்குறைப்பு குறைக்கணும்னு நினைக்கிறாங்க, பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா பண்ண முடியல. என்ன காரணம்னா அதுக்கு சரியான மெஷர் பண்ற மெட்ரிக் இது வரைக்கும் இல்ல. ஸோ இப்போ இவர் கொண்டு வருகிற இந்த மெட்ரிக் வந்து கொஞ்சம் பயம் கொடுக்கறதா இருக்கு. ஸோ இதன் மூலியம் என்ன ஆகுதுன்னா, இது 2 விஷயமா பார்க்கலாம். எப்படின்னா, ஆன்சனுக்கு வந்து எப்படி அவர் பணம் பண்றாரு, அவருக்கு வந்து நிறைய டோக்கன்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய சிப்ஸ் விற்கும், நிறைய ஏஐ கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய டேட்டா சென்டர்ஸ் நிறுவுவாங்க. ஸோ அதனால அவருக்கு பைசா வருது. ஸோ அது ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவா பார்க்கலாம். ஆனா ரெண்டாவது நீங்க வந்து இல்ல ஆன்சன்லாம் அந்த மாதிரி அல்ல, அவர் வந்து ரொம்ப அல்ட்ரூஸ்டிக்கான ஆளு, ரொம்ப வந்து எல்லாருக்கும் நடுவில் இருப்பார் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு நல்ல மெஷர்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க எவ்வளவு தூரம் ஏஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சில சமயம் மேனேஜர்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற நிறைய நீங்க இன்ஜினியர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஏஐ யூஸ் பண்றேன், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணா எவ்வளவு யூஸ் பண்றேன்னு தெரியலையே, வைப் கோடிங் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு ஆன்சர் மாதிரி இது வச்சுக்கலாம். அதாவது நான் வந்து ஒரு $5,000 டோக்கன், அதாவது இப்போ 500K வாங்குறவர் வந்து $5,000 டோக்கன் யூஸ் பண்றானா, யூ ஆர் நாட் யூசிங் ஏஐ எஃபிஷியன்ட்லி அப்படிங்கறது வந்து கிளியரா சொல்லியிருக்காரு. ஸோ இது கொஞ்சம் பேக் அண்ட் ஃபோர்த் போகும். பட் ஆனா அவரு சொல்றது ஒரு நல்ல மெட்ரிக் அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் படுத்து. அதாவது இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரும்
கிட்டத்தட்ட 100 ஏஜென்ட் ஆச்சு வச்சிருக்கணும் அப்படின்றாரு. அது 1:100 ரேஷியோ, ஹியூமன் ஏஜென்ட் ரேஷியோ அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி தான், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஒரு கணினி முன்னால உட்காந்துட்டு அவர் பாட்டு அப்படியே டைப் அடிச்சுட்டு தன் சொந்த வாழ்க்கையில இருக்கிற காலம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அவர் வைப் கோடிங் சொல்லல. ஆனா என்னுடைய சில ஈஸியான ஒர்க் எல்லாம் வந்துட்டு நான் வந்து ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்துடணும் அப்படின்றாரு. ஸோ ஃபார் உண்மையான இப்போ நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் கோட் எழுதுறது மட்டும் இல்லை, அதுக்கு வந்து நீங்க யூனிட் டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் ஃபங்க்ஷனல் யூனிட் டெஸ்ட், எஃப்செட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஃபங்க்ஷனல் யூனிட் டெஸ்டிங் ஃபட்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டெகிரேஷன் டெஸ்டிங் பண்ணணும். அது எல்லாம் முடிஞ்ச பிறகு டிப்ளாய் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் கோட் ரிவ்யூ பண்ணணும். அது டிப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி கோட் ரிவ்யூ பண்ணணும், பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் கேஸ் எல்லாம் ரன் பண்ணணும். இவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் நீங்க ஒரு இன்ஜினியர் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஏஜென்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க வந்து திருப்பி இன்னைக்கு ஒருத்தன் போய் டெஸ்ட் கேஸ் எழுதிட்டு இருந்தானா, டெஸ்ட் கேஸ் யூசர்ஸ் கிரைட்டீரியா வந்துட்டு மேனுவலா டைப் பண்ணிட்டு இருந்தானா அவனை விட முட்டாள் இல்லை அப்படிங்கறத சொல்லாம சொல்லியிருக்காரு. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதான் அந்த ஏஜென்ட்டுக்கு இது வந்துட்டு. அப்புறம் வந்து மூணாவது என்ன சொல்றாருன்னா, இது நம்ம ஏற்கனவே பேசினது, எப்படி இந்த வந்து இப்ப நம்ம நிறைய பேர் பேசினோம், இப்ப வந்து நான் ரோட்ல வந்து உப்பு விற்கிறவர் பார்க்கவே முடியறது இல்லை அப்படின்னு. உப்பு விற்கிறவர் தேவையில்லை, நம்ம ரிலையன்ஸுக்கு போய் அவர்கிட்ட தான் உப்பு வாங்கிட்டு இருக்கோம். அவர் அந்த ஷிஃப்ட் ஆயிட்டாரு, அந்த ஜாபுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு. முறுக்கு விற்கிறவங்க இல்லைன்னா அதுக்கான அவங்க ஜாப் ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஸோ அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இதே மாதிரி கம்ப்யூட்டர் முன்ன உட்காந்து கோட் பண்ணிட்டு தான் இருப்பேன், நான் ஒவ்வொரு லைனா ஒவ்வொரு யூனிக்ஸ் கமாண்டா தட்டி தான் நான் கோட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூஆர் அவுட் டேட்டட் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சாஃப்ட்வேர் கோடர் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டர், அவர் வந்து ஒரு மியூசிக் கண்டக்டர் மாதிரி. இப்போ இளையராஜா மாதிரி நினைச்சுக்கோங்க. அவருக்கு வந்து நீங்க வந்து எல்லாருக்கிட்டையும் யாராருக்கிட்டையும் என்னென்ன புல்லாங்குழல் எங்க வரணும், எந்த இடத்துல புல்லாங்குழல் வாசிக்கணும்னு தெரியணும், எந்த இடத்துல ட்ரம்ஸ் வாசிக்கணும்னு தெரியணும், அது கரெக்டான இடத்துல வாசிக்கிறாங்களா அப்படிங்கறத வந்து கண்காணிக்கும் ஒரு அளவுக்கு நீங்க ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்களோட தொழிலை உயர்த்திக்கணும் அப்படின்றாரு. ஸோ அது என்ன சொல்றாங்க, ஏஜென்ட் அஸ் அ சர்வீஸ் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாலும் அவர் ஃபவுண்டேஷன்ல என்ன சொல்றாருன்னா, தனியா உட்காந்து கோட் எழுதாதீங்க. எவ்வளவு தூரம் ஏஜென்ட்டுக்கு யூஸ் பண்றீங்க, எவ்வளவு தூரம் நீங்க வந்து ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, எவ்வளவு தூரம் டோக்கன்ஸ் யூஸ் பண்றீங்க, நீங்களே அது கம்யூனிகேட் பண்றீங்க அப்படிங்கறத அது சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து இந்த நீமோ ஓப்பன் கிளாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த நீமோ கிளா இல்ல நீமோ கிளா எல்லாம் கொண்டு வந்திருக்காரு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இது சொல்லியிருக்காரு. ஸோ இது என்ன சொல்றாருன்னா, இதனால என்ன ஆகும்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டி. இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி இப்போ பெரிய சிஏஓ நிறுவனங்களோட சிஏஓ சிடிஓ சிஇஓஸ்க்குலாம் என்ன பிரச்சனைனா, என்ன ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு புரியறது இல்லை. அந்த ப்ரொடக்டிவிட்டியை ஒரு மெஷர் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் எஸ்டி அப்படிங்கிறவர் எவ்வளவு வேலை பண்றாரோ அதை வந்து 10 டைம்ஸ் ஆச்சும் அவர் வந்து இன்னும் ஒரு 6-10 ஒரு வருஷத்துல வந்துட்டு கொண்டு வர முடியும். ஓகே, அதனால டோக்கன் பட்ஜெட்ஸ் வந்து அவர் அலோகேட் பண்ண தெரியும்னு சொல்றாங்க. ஸோ இது 3 வந்து முக்கியமா பேசியிருக்காரு. ஸோ நான் சும்மா சம்மரைஸ் பண்றதா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து அவங்க சம்பளத்துக்கு என்ன வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டோக்கன் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது யூஸ் பண்ணி தான் அவன் டெவலப் பண்றான். ரெண்டாவது வந்துட்டு ஒவ்வொரு இன்ஜினியரும் 100 ஏஜென்ட்டாச்சும் வச்சிருக்கணும். ரெகுலரான ஏஜென்டிக் சில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து ஏஜென்ட்ஸ் எழுதி வச்சிருக்கணும், அவங்களே பண்ணி வச்சிருக்கணும். மூணாவது வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்துட்டு இந்த ஸ்டேப் ஒரு முட்டு சந்தில உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு கம்ப்யூட்டர் மூலம் உட்காந்து கோட் பண்ற அந்த இது விட்டுறணும். எல்லாத்துக்கூடயும் எப்படி இன்டராக்ட் பண்ணி எப்படி ஆர்கஸ்ட்ரேட் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் மூணாவது பாயிண்ட். ஸோ இதுதான் நல்லா பேசியிருக்காரு. இதை பற்றி விவாதங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு. நம்ம இதை பத்தி இன்னும் சில நாட்களில் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தியே வந்து ஒரு ஸ்பெசிபிக் டாபிக்கா வந்துட்டு நம்ம எக்ஸ்பர்ட் கூட ஒரு ரவுண்ட் டேபிள் ஆச்சா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஆன்சனோட சாஃப்ட்வேர் குறித்தான பேச்சுகள் அப்படின்லாம். வெகு அருமை, ரொம்ப அழகா நீங்களே சம்மரைஸ் பண்ணிட்டீங்க, என் வேலையை ஈஸி ஆக்கிட்டீங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவைங்கிற மாதிரி எல்லாமே தமிழ் சினிமா பார்த்தா ஜென்சன் கத்துக்கிறாரோன்னு ஒரு சந்தேகம் வேற வருது இந்த 1 to 100 பார்த்த உடனே. சரி, இப்போ நம்ம இதுக்குள்ள போயிடலாம். நெகட்டிவ் கிரிட்டிசிசம், அதுக்கப்புறமா இது வந்துட்டு எப்பவுமே ஒரு மார்க்கெட்டிங் இவெண்ட், அதாவது அட்வர்டைசிங்ல நல்ல பொய்ய நம்புற மாதிரி சொல்லணும். இந்த சோப்பை போட்டு குளிச்சீங்கன்னா 100 வருஷத்துக்கு கூட உங்களுக்கு எந்த இதுவும் வராது, நாத்தமும் வராது, இதுதான் முகப்பூச்சிலேயே சிறந்ததுங்கிற மாதிரி அவர் பல வருங்கால ஆருடங்கள்ல சொல்லிட்டு போயிருக்காரு. உங்களுக்கு அமோகமா இருக்கும் சுக்கிர தசை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்கார். எவ்வளவு தூரம் இதுல நம்ம அந்த சிப் விஷயமா இருக்கட்டும், இந்த 1 to 100 இருக்கட்டும், இல்ல இந்த இன்ஃபரன்ஸ் எக்கனாமின்னு அவர் சொன்னது வந்துட்டு எனக்கு ஒன்ஸ் அகெயின் இன்னும் அதுக்கெல்லாம் எல்லா நிறுவனமும் தயாரா, ஒரு சாதாரண மாம் அண்ட் பாப் ஷாப் அவங்க பண்றதெல்லாம் இந்த இன்ஃபரன்ஸ் எக்கனாமிக்கு தயாரா அப்படிங்கறது எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அவங்கெல்லாம் இன்னும் விட்டா
கையிலேயே நாங்க எழுதிக்கிறோம், எக்ஸலே வேணாங்கிற மாதிரி சில நிறைய பேர் இல்ல, ஒரு 2% தான் அந்த மாதிரி இருக்கிறவங்க. பட் பெரும்பாலான ஒரு 80% நிறுவனங்கள் சாதாரண விஷயங்களே போதும்னு நினைக்கிறவங்க. இதுக்கெல்லாம் இந்த இந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல சொன்னதுல எதெல்லாம் நம்ம இதுன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். கண்டிப்பா. சோ முக்கியமா வந்துட்டு இதுக்கு அவர் சொன்ன அனௌன்ஸ் பண்ணப்ப வந்துட்டு நான் அந்த இது கொஞ்சம் லைவ்ல அப்பப்போ கொஞ்சம் அலுவலம் இருந்தாலும் அப்பப்போ பார்த்துட்டு இருந்தேன். அப்ப சொன்னப்ப இதுல வந்து ஐயோ இவர் பாட்டுக்கு 1 ட்ரில்லியன் தைரியமா அடிச்சு விடுறாரு, உண்மையா இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. பட் ஆனா அதுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா யாருமே வந்து இது கொஸ்டின் பண்ணல. ஏன்னா என்விடியா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்க சும்மா வந்துட்டு நாங்க இவ்வளவு விற்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசலாம். வித்துட்டோம், எங்களுக்கு ஆர்டர் கையில இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து பெரிய அதிர்ச்சி. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஹோல் இண்டஸ்ட்ரியா வந்து ஷாக்கா இருந்தாலும் தேவர் எக்ஸ்பெக்டிங் சம்திங். நோ யாருமே வந்து 1 ட்ரில்லியன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா எல்லாரும் பாசிட்டிவ் தான் எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் இதுல வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்க வந்துச்சுன்னா அந்த DLSS 5 தான். DLSS 5 வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு அல்ட்ரா ரியலிஸ்டிக் இமேஜ், இப்போ நீங்களும் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜும் கூட அதனால சுலபமா ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா ஏஐ ஸ்லாப் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏதோ இமேஜஸ்ல இருக்கும், திடீர்னு 6 விரலோட ஆள் தோன்றுவார், இல்லைன்னா கை கால்லாம் இப்படி ஃபாஸ்ட் அசைக்கிறப்ப வந்துட்டு ஒரு விரல் இன்னொரு விரலோட மெர்ஜ் பண்ணும், திடீர்னு மூணாவதுக்கு எங்க இருந்தாச்சும் முளைக்கும், அப்படி எல்லாம் பிரச்சனை வந்துட்டு இல்ல. அதெல்லாம் வந்துட்டு இந்த 3 டைமென்ஷனல் அது பாக்குறப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு படம் கட்டிருந்தாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு புல்வெளியில வந்துட்டு 2 வீரர்கள் போற மாதிரி ஒரு படம். அந்த புல்லின் ஒட்டியிருக்க பனித்துளி கூட கிளாரிட்டியோட தெரியுது. கொஞ்சம் அது பயமா இருக்கு. ஸோ அதனால அந்த கேம் ஆர்டிஸ்ட் யூனியன் அப்படின்னு கேம் அப்படி ஜிஐ அப்படின்னு ஒருத்தவங்க அவங்க வந்து கொஞ்சம் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுவே எல்லாம் ரெண்டர் பண்ணி நாங்க ஆர்டிஸ்ட் எதுக்கு பாருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப இது அவங்களுக்கு பார்க்க இது ஷாக்கா தான் இருக்கு. அப்ப வந்து ஒரு ஒரிஜினல் ரெண்டரிங் எடுத்துட்டு அவங்க அது கூட கொடுத்து பண்ணாங்கன்னா அந்த 3D ரெண்டரிங்ல பண்றப்போ இப்போ அந்த வீரர்கள் பறக்கிறப்போ அவங்களோட மயிர் கால்கள் கூட எந்திரிக்கிறது கூட அவ்வளவு துல்லியமா அதை ரெண்டர் பண்ணது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. அதுதான் அதோட முக்கியமானது. சில பேர் அந்த என்ன பண்ணுவாங்கன்னா இவரு ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மேபி ஓவராலா இந்த போர்னால வந்து ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் அடிபட்ட தான் இருக்கு. ஆனா எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா என்விடியா 1 ட்ரில்லியனா பெரிய விஷயம், ஒரு ஸ்டாக்ல ஒரு பெரிய கிக் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. அது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தாலும் வந்துட்டு எல்லாமே சொல்லுவாங்க இட் இஸ் ஆல்ரெடி ஃபேக்டர்டு அப்படின்றாங்க. அதாவது என்விடியா ஜெயிக்கும், என்விடியா $1 ட்ரில்லியன் விற்கும் அப்படிங்கிறது யாருக்கோ எப்பவோ தெரிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ அவங்க வந்து ஆமாப்பா 1 ட்ரில்லியன் வித்துட்டாரு, ஆமா 1 ட்ரில்லியன் அவர் விற்பாரு நம்மளுக்கு தெரியும், வித்துட்டாருல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவா பாக்குறதா இல்ல இது பாசிட்டிவா பாக்குறாரா அப்படின்றதெல்லாம் எனக்கு புரியறது விட அதுதான் எனக்கு முக்கியமா தோணுது. மத்தபடி இந்த ஆர்கிடெக்சர் பத்தி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப புது ஆர்கிடெக்சர் வந்துருக்கு. இப்ப பிளாக்வெல் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்பதான் பிளாக்வெல்லையே நாங்க வந்து புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3வது கிரிட்டிசிசம் என்ன வந்துச்சுன்னா அவர் வந்து சைனாக்கு அது கிரிட்டிசிசம்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் வந்துட்டு அமெரிக்கா வந்து சில பல தடைகளை விதிச்சிருக்காங்க. இந்த பவர் இருக்கிற ஜிபியூஸ் எல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்ன அந்த அனௌன்ஸ் பண்ணி அதை வந்தப்பவே வந்துட்டு அந்த சிப்பை சைனாக்கு என்னென்ன சாங்ஷன் வைஸ் என்ன கொடுக்குமோ அது பண்ணிட்டாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா இந்த புது ஆர்கிடெக்சர்லயும் சைனாக்கு இதெல்லாம் கொடுக்க முடியும், நாங்க கவர்மெண்ட் பேசிட்டு இருக்கோம், நாங்க கொடுக்குறோம் அப்படின்றாங்க. சோ பிரிட்டி மச் நம்ம நிறைய பேர் ஜான்சன் பத்தி பேசுறப்ப வந்துட்டு அவர் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா என்ன நான் வந்து ஜான்சன் எப்படி பாக்குறேன், ஒரு பக்கா பிசினஸ் மேன் பிளஸ் டெக்னாலஜிஸ்ட். அந்த காம்பினேஷன்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள்ல அந்த மாதிரி சில பேர் தான் இருப்பாங்க, அவங்க வந்து மார்க்கெட்டிங் மட்டும் தான் பண்றாங்க. ஆனா ஆன்சன் வந்து அப்படி மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணாம இல்லாம இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேரை பத்தி சில விஷயங்கள்லாம் வந்து நல்லதும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் தாண்டி இந்த டோக்கன் மேனுஃபேக்சரிங் பத்தி எல்லாம் சில அவரோட டோக்கன் விற்கிறதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்லாம் சில பேர் சின்ன சின்ன ஈரஸ்ல வந்தாலும் ஓவராலா இந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்து வெளியில வந்தவங்களை பாத்தீங்கன்னா இந்த GTC 2026 கான்ஃபரன்ஸ்ல வந்தவங்க எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ்னு இருக்கும். என்ன பொறுத்தவரை 95% அளவே பாசிட்டிவ் ரன் ரியாக்ஷன் தான் வந்திருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். ரொம்ப அருமை. மிக்க நன்றி தினேஷ். எப்பவுமே ஹார்ட்வேர்ங்கிறது எனக்கு ஒரு பயமுறுத்தும் இது. அதுவும் அவங்க விதவிதமா ஒரு 10 பேர் வேற இறக்கினாங்க, பெயின்மென்னு அடுத்த டெக்னாலஜியை வேற கொண்டு வந்துட்டாங்க. சரி, இன்னும் இந்த வயசுல போய் கத்துக்கணும் வாங்குற போது நீங்க விடாம அது எல்லாத்தையும் எனக்கு சொல்லி தர்றதுக்கு மிக்க நன்றி. அவங்க ஏன் நம்ம இதை பண்ணோங்கிறதுக்கு அவங்க எந்த துறையுமே விட்டு வைக்கலங்கிறது ஒரு மிக முக்கியமான காரணம். வாகனத்துறையா எல்லா ஆட்டோ மேனுஃபேக்சரோடய எங்களுக்கு இது இருக்கு,
எங்க சாஃப்ட்வேர் தான் அங்க உட்கார போறதுங்கிறாங்க. ஸோ ஆட்டோ ஓட்டுநராகவும் சரி, பயனராகவும் சரி, நீங்க வந்துட்டு ஆப்வியஸா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைட்ல இருந்தீங்கன்னா ஸோ நிச்சயமா நீங்க கத்துக்கணும். ஃபினான்ஷியல் சர்வீசஸா நாங்க இருக்கோம், அதாவது வணிகம், நிதித்துறை அப்படிங்கிறதுலயும் நாங்க இருக்கோம். ரொபாட்டிக்ஸ் ஆப்வியஸா எல்லா ரொபாட்டிக்ஸ் கம்பெனிஸோடையும் நாங்க தொடர்ச்சியா இயங்குறோம். ஊடகத்துறை, கேளிக்கை, மீடியா, என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறமா ரீட்டைல், அதாவது இந்த மாம் அண்ட் பாப் இதை பத்தி சொன்னோம், அங்கேயும் நாங்க கால் வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. டெலிகாம் கம்பெனிஸ் கேட்கவே வேணாம். ஏற்கனவே ரொம்ப அழகா நீங்க ஆரம்பத்துல அந்த எப்படி அந்த இது நெட்வொர்க்கிங் இயங்குதுங்கிறதையும் நீங்க அழகா சொன்னீங்க. ஹெல்த் கேர், மெடிசன், மெடிக்கல், பயோ, அந்த ஃபீல்ட்லயும் இருக்கோங்கிறாங்க. ஸோ என்னடா அது எதையுமே விட்டு வைக்க மாட்டோங்கிறத மாதிரி அவங்க சொன்னது, அதுக்கான ஒரு ஆதாரத்தை அவங்க இவ்வளோ நாளா அமைத்தது, அதுக்கு பல்வேறு பார்ட்னர்ஸ்னு நீங்க சொன்ன மாதிரி வெண்டர்ஸோட அவங்க கை கோத்துண்டது, எல்லாரோடையும் அவங்களோட இடத்துக்கே போய் அவங்களோட இணைந்து அவங்களுக்கு உதவும் போது, அதாவது என்ன சொல்லுவாங்க இந்தியாவில வந்துட்டு, நான் இதா இருக்கும்போது கத்துக்கும் போது பிசிஎஸ் ஃப்ரீயா கொடுப்போம், ஸோ எல்லாரும் விண்டோஸ் யூசரா மாறுற மாதிரி இங்க ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் ஃப்ரீயா கொடுக்கற மாதிரி தொழில்துறையில உள்ள பூந்து எல்லாருக்கும் அவர் கிட்டத்தட்ட சிப் ஒண்டி வாங்கிக்கோங்க, மத்த சாஃப்ட்வேர் எல்லாம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ்டு கார்டனை முழுக்க முழுக்க எல்லா இடத்துலயும் வியாபிக்க போறாரோங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதனாலதான் இந்த வீடியோவே பண்ணோம். முடிவாக உங்கள் எண்ணங்கள், நீங்க எப்படி அத வருங்காலத்தை பாக்குறீங்க தினேஷ்? கண்டிப்பா எனக்கு வந்து இதுல வந்து நீங்க டேக் அவேஸ்ன்னு சொன்னீங்கன்னா, அந்த சிப் எல்லாம் வந்துட்டு நமக்கு படிக்கிறதுக்கு வந்து இந்த டெக்னாலஜி இருக்குல்ல, ஃபாஸ்டா மூவ் ஆகுது அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட வந்துட்டு அவங்க ஃபாஸ்டா ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ஒரு பிரமிப்பை கொடுக்கலாம். பட் ஆனா அன்லஸ் அதர்வைஸ் நீங்க டேட்டா சென்டர்ல அந்த பர்டிகுலர் துறை ஒர்க் பண்ணா ஒழிய அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து சிப்ஸ் என்னைக்குமே ஃபாஸ்டா இருந்துட்டு இருக்கு, அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன ஒரு கத்துக்கிறதுக்காக நம்ம என்னென்ன டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு, என்விடியாங்கிற கம்பெனி என்ன பண்றது, என்விடியா தெரியல, நம்ம சொன்னீங்க நம்ம பேசியிருக்கோம், ஏஎம்டி இருக்கட்டும், இன்டெல் இருக்கட்டும், அப்புறம் அதே மாதிரி இந்த சிப் மேனுஃபேக்சரிங் ஏஎஸ்எம்சி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அதை மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அது வந்து ஒரு 10% அஸ் அ டெக்னாலஜிஸ்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன பொறுத்த இந்த டேக் அவேன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன அந்த ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிற விஷயமும், ஆன்சன் சொன்ன சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிற அவங்களோட லைஃப் எப்படி மாறப்போகுது, அவங்களோட கோடிங் எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது. ஏற்கனவே நம்ம AWS பத்தி பேசினப்போ வந்துட்டு எப்படி வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேரோட சாஃப்ட்வேர் டெவலப்பர் எப்படி மாற போறார் அப்படிங்கிறது வந்து அதுக்கு நான் அடுத்த டீட்டெயில்ஸ் தான் நான் இது பாக்குறேன். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் பேசுறப்ப வந்துட்டு அதை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். நம்ம குருட்டாம்போக்கில் வந்துட்டு ஐயோ சாஃப்ட்வேர் துறையா அறிய போகுதா, இனிமேல் சாஃப்ட்வேர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறத விட, ஒரு உப்பு விற்கிறவர் வந்து தானே ஒரு கடையை ஆரம்பிச்சு உப்பு மட்டும் இல்லாம பருப்பு சாம்பார்லாம் சேர்ந்து அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு அவர் எப்படி போனாரோ அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு பாக்குறேன். ஸோ இதோட முக்கியமான விஷயம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏஜென்ட், ஒவ்வொரு சாஃப்ட்வேர் டெவலப்பரும் அவங்களோட வேலையை எப்படி ஆட்டோமேட் பண்ண முடியும், எப்படி ஏஜென்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கத்துக்கணும். ரெண்டாவது வந்து ஆர்கஸ்ட்ரேட்டர்னா, நான் இளையராஜா அப்படின்னு ஜீனியஸ் பேர் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு வந்து எந்தெந்த விஷயத்தை எங்கெங்க பிளேஸ் பண்ணணும்னு தெரியணும். அதுவே ஒரு பெரிய ஸ்கில். நிறைய பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கூட சில நாளைக்கு முன்னாடி சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க பாபா. நம்ம அதை பத்தி இன்னொரு நாள் பேசலாம். நம்ம அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல ஃபவுண்டேஷனலா ஆர்கிடெக்சரை பத்தி தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஏஐ அப்படிங்கறதே வந்துட்டு அந்த ஆர்கிடெக்சர் தேணும். ஸோ அதோட தேவை இப்ப அதிகமா இருக்கு. நீங்க ஏஐ கத்துக்கிறேன், பைத்தான் கத்துக்கிறேன் அப்படின்லாம் கத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு விஷயத்தை எங்கெங்க வைக்கணும், எப்படி அழகுபடுத்தணும், எங்க வச்ச ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் ரொம்ப முக்கியம். அதை வந்து ஆன்சன் வந்து ஓரளவுக்கு சுட்டி காட்டியிருக்காரு. கல்பார்த்தி ஆகட்டும், இப்போ நான் சொன்ன மாதிரி ஓகிள்ஸ் ஆகட்டும், இன்னைக்கு இந்த மாதிரி வந்து திங்க் டேங்க்ஸ் எல்லாம் சொல்றப்ப வந்து அதை கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட கீ டேக்அவே வந்து அதுதான். ஏஜென்டிக் ஏஐல வந்து நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர் அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும், ஏஐ கண்டிப்பா கத்துக்கணும், பட் அதில் இப்படி இது யூஸ் பண்ணிக்கணும், நம்மளோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னு யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது அதில் முக்கியமான விஷயமா பார்க்குறேன். பட் அதை நீங்க கொண்டு வந்தது ரொம்ப நன்றின்னு தான் சொல்ல முடியும். மிக 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 அருமை. கடைசியாக முடிவாக என்னோட ஒரு வருங்கால ஆழ்டத்தை சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம், பேச்சை முடிச்சுக்கலாம். இவர் நம்ம இனிமே இப்போ வந்துட்டு எவ்வளவு டேட்டா யூஸ் பண்றீங்கிறத பொறுத்து உங்களோட டெலிபோன் பில் கிட்டத்தட்ட ஆகுது. அதாவது பேசிக்கா எல்லாருக்கும் ஒரு 10 GB மாதிரி கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா இது பண்றாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் இனிமே டோக்கன் கவுண்ட்டை வச்சுதான் உங்க பில்லே
வருங்காலத்துல வரக்கூடும் அப்படிங்கறதையும் ஒரு இதா முன்வைக்கிறேன். பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு 10,000 டோக்கன் ஃப்ரீயா கொடுத்துருவோம். அதை வச்சு நீங்க வீட்டுல இருக்கிற ரோபோட்டா இருக்கட்டும், இல்ல உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்துக்கோங்க. வீட்டுல போனது வந்தது பாக்குறது எல்லாத்தையும் பாக்குறது. இந்த 10,000 டோக்கனுக்கு மேல வேணும்னா நீங்க வந்துட்டு காசு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு டோக்கனுக்கு இவ்வளவு காசு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் அடுத்த ஆண்டே கூட வந்துடலான்னு தான் எனக்கு தோணுது. அருமை அருமை. அடுத்த ஆண்டு இந்த ஆண்டே வந்துருச்சு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அடுத்த ஆண்டு எல்லாருக்கும் பரவலாயிரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். நிச்சயமா ரொம்ப அருமையா இருந்தது. மிக்க நன்றி தினேஷ். உங்களை அது பேர் என்ன, வழக்கமான இங்க நிலவர கடுமையான பனிச்சூழல் அது தவிர நான் வந்துட்டு ஒரு 10 ஐட்டம் உங்க முன்னாடி முன்வைச்சேன். சோத் பை சோத் பேஸ் பண்ணலான்னு சொன்னேன். அப்புறம் அதை அழிச்சிரு, அது வேண்டாம், நம்ம சென்ற வார ஏஐன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரண்டியர் மாடல்ஸோட புது என்னெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லலாம்னு சொன்னேன். அதை அழிச்சிரு, கிளாட பத்தி பேசலான்னு. ஸோ நீங்க பொறுமையா எல்லாத்துக்கும் ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி எனக்கு ஆர்டிக்கல் கொடுத்துட்டே இருந்தீங்க. ஸோ விஷயதானம் பரங்கிறதா இருக்கட்டும், நேரத்தை செலவழிக்கிறதா இருக்கட்டும், தொடர்ச்சியா ஒவ்வொன்றத்தை பத்தியும் பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பரிசீலித்து கடைசியில புடம் போட்டு அதுல இருந்து ஒரு முத்தை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. மிக்க நன்றி தினேஷ். கண்டிப்பா. என்ன மட்டும் சொல்லாதீங்க, நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான். நம்ம முன்னவே சொல்லியிருக்கோம், இந்த ஒவ்வொரு இது பண்றதுக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட 50 பக்கத்துக்கு நிறைய வாட்டி கொலாபரேட்டிவா நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்க தயாரிச்சு வச்சிருக்க அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 28 பக்கம் இருக்கு. அதாவது இந்த NVIDIA மட்டும். அதை தவிர வந்து SSFX பத்தி பேசலான் இருந்தோம், அப்புறம் ரோபோட்டிக்ஸ் பத்தி பேசலாம். அதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 30-40 பக்கம் வச்சிருக்கோம். நான் ஒரு இது வச்சிருக்கோம். ஸோ இது கண்டிப்பா நம்மளுக்கு உழைப்பை கொடுக்குறோம், நிறைய உழைப்பை கொடுக்குறோம். அது உழைப்புக்காக நீங்க பாருங்க அப்படின்னு சொல்ல போறது இல்லை. பட் எனக்கு என்னன்னா, நீங்களும் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்றதுதான். நீங்களும் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி 1 மணி நேரம் மடிச்சு எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு என்ன நிலவுகள் அப்படின்னு படிங்க. ஆன்சன் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்மளோட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி குறிக்கிறேன். நன்றி, வணக்கம்.